ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான சென்னா மசாலா குருமா எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு நாள் நைட்டே நான் நம்ம சென்னா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷத்தில் இருக்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நான் சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா குக் ஆகவும் இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மசாலா சீக்கு ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசால் தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நெக்ஸ்ட்டு சென்னா வேக வச்ச அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சென்னா நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இது தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மிக்சியில். இது கூட 2 பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், பட்டை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ அரைச்சி இந்த தேங்காய் விழுதை நம்ம இந்த மசாலா நல்லா கொதிக்கவும், குழம்பு நல்லா கொதிக்கவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது கூட நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம கெட்டியாக இருக்க ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக்காகி நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். சூப்பரான நம்ம சென்னா குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நான் பூரியும் ரெடி பண்ணிட்டேன். சூப்பரான நம்ம பூரியும் நம்ம சென்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்பாத்தி நீங்கள் பூரி செய்யும் போது, சாதம் செய்யும் போது நீங்கள் காலையில் இது ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பூரிக்கும் சாதத்துக்கும் நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.